பேசக்கூடிய பாடக்கூடிய ஆட்கள். நான் கூட கொஞ்சம் சுமாராக தான் பாடுவேன், ஆனால் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் சூப்பராக பாடக்கூடிய ஆட்கள் வந்திருக்காங்க. அதனால் அவங்கள அறிமுகப்படுத்தி அவங்க கூட அப்படியே நம்மளும் பயணிப்போம். இந்த பக்கத்தில் அறிவுரையே அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்காக கட்டிமேடு ஆதிரங்கம் ஷாகுல் ஹமீது சார் அங்கே வந்திருக்காங்க. அவங்கள பற்றி சொல்லணுன்னா அவங்களே நடுவர். இப்போ நேற்று ஒரு நிகழ்ச்சி நடுவராக பண்ணிவிட்டு இன்றைக்கி இங்கே வந்திருக்காங்க. சொல்கிற போட கேட்டோம், ஐயா உங்கள் நிகழ்ச்சின்னா சொல்லுங்கள், நான் வரேன், இதில் எல்லாம் என்ன இருக்குது, எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வயசு தான் ஆகிட்ட வச்சு மனசில் ரொம்ப சின்ன பிள்ளைங்க. ரொம்ப அருமையான ஆளுக்கு. நீங்கள் ஒவ்வொரு வாரமும் காரை எஃப்எம்ல 5:45 மணிக்கு வியாழக்கிழமை தானே, வியாழக்கிழமை 5 மணிக்கு இவருடைய குரலை கேட்கலாம். காரை எஃப்எம்ல பாட்டுக்கண்ண போட்டி அப்படிங்கிற நிகழ்ச்சியில் பார்க்கலாம். அதே மாதிரி நன்னிலத்திலேருந்து அதே அணியில் அறிவுரையேன்னு பேசுகிறதுக்காக சகோதரி மகேஸ்வரி அவர்கள், ஆசிரியை, அரசு பள்ளி ஆசிரியை அவர்கள் வந்திருக்காங்க. ரொம்ப அருமையாக பல மேடைகளில் தினந்தோறும் பயணிக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அது மாதிரி இந்த பக்கத்தில் தம்பி அடிக்கடி நம்ம கோயிலில் பார்த்துருக்கலாம், நகைச்சுவை முரசு அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். ஏன்னா அருமையாக சிரிக்க வச்சு பேசுவார். அப்படி அறிவுரையெல்லாம் என்னங்க சொல்ல போகிறீங்க நீங்கள் பட்டிமன்றத்தில் போய், ஆனந்தங்க அப்படியே ஆனந்தமாக இருக்கும் சினிமா படலை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதுக்காக தம்பி கண்ணதாசன் அவர்கள், ஐயன் கண்ணதாசன் அவர்கள் வந்திருக்காங்க. அதே போல் அதே அணியில் பேசுகிறதுக்காக ரொம்ப தூரம் பயணித்து சேலத்திலேருந்து அன்பு மகள் மாலதி வந்திருக்காங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா அது ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்கன்னா தடமுடன்னு ஒரு மியூசிக்கை போடுறாங்க பாருங்கள். ஆமாம், மிக அருமையான இந்த நிகழ்ச்சியாக அமையும். நான் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்லி அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்றேன். இந்த பாடல்கள் எப்படி ஆனந்தமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம அந்த பழைய பாடல்கள் எப்படி கணவன் முனைக்குள்ளே எல்லாம் சண்டையெல்லாம் வந்தால் கூட அந்த பாடல், ஒரு காதல் பாடலை கேட்குறப்ப ஒரு உற்சாகம் வரும் எல்லாருக்குமே. அதுலேயும் பழைய பாடல்கள் கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ஒரு பாடல் பார்த்தா வண்ணம் வண்ணம் அப்படின்னு எழுதியிருப்பார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த பாட்டு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பாடலை கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும். பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மால் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன், கண் வண்ணம் அங்கே கண்டு கை வண்ணம் இங்கே கண்டு பெண் வண்ணம் நோய் கொண்டு நாணுகிறேன்.
என்று இன்றைக்கி ஒரு 60-70 ஆண்டுகள் கழிச்சா கூட இந்த பாட்டை கேட்குறப்போ ஒரு மகிழ்ச்சி வருது இல்லையா? இதுதாங்க, இந்த ஆனந்தம் தான் இந்த திரைப்பட பாடல்கள் கொடுக்குது. இந்த பாடல்களால் நமக்கு ஆனந்தமாக வருது அப்படின்னு சொல்லி இவங்க பேசுகிறாங்க. சரி, ஆனந்தம் மட்டும்தான் வருதா அப்படின்னா இல்லைங்க, இன்னும் நிறைய விஷயத்தை இது கற்றுக் கொடுக்குது. ஒரு ஏழை தொழிலாளி அப்படியே நடந்து போயிட்டு இருக்கார். ரொம்ப கஷ்டமான சூழலில் இருக்கிறவர். அவர் அப்படி நடந்து போகிறப்ப அன்னைக்கு பார்த்து ஒரு போகிற வழியில் ஒரு துளை ஓட்டை நாணயம் ஒன்று கிடைக்குது. அதை பார்த்தோன்னா அவருக்கு அப்படியே ஆசையை எடுக்கிறார். ஏன்னா அந்த ஓட்டை நாணயம் கிடச்சிதுன்னா அதிர்ஷ்டசாலி அப்படின்னு அர்த்தம் அவங்களுக்கு. அந்த அதிர்ஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து தன்னுடைய பாக்கெட்டில் வச்சுக்கிறாரு. இன்றைக்கி ஏதோ நமக்கு அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறாரு. அங்கே போனால் அன்னைக்குன்னு அவருக்கு நிறைய கூலி கிடைக்குது. நல்ல வேலை, எதிர்பார்த்ததோட அதிகமான கூலி கிடைக்குது. ஆக அந்த ஓட்டை நாணயம் வந்ததால் நமக்கு அதிர்ஷ்டம் வந்துட்டு அப்படிங்கிற ஒரு நினப்பில் அவர் அந்த வேலையை பார்க்குறாரு. அடுத்த நாள் போகிறாரு. அடுத்த நாளும் நிறைய வேலை. இதே மாதிரி தொடர்ந்து அவருக்கு அந்த ஒவ்வொரு நாளும் போகிறப்ப எல்லாம் அந்த நாணயத்தை எடுத்து வச்சுக்கிட்டே போகிறாரு, பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே போகிறாரு. அவருக்கு நல்ல வேலை கிடைக்குது, நிறைய சம்பாதிக்கிறாரு. இப்போ சொந்த தொழில் தொடங்குறாரு. அந்த தொழில் தொடங்குறப்பையும் இந்த நாணயத்தை கையிலே வச்சுருக்காரு. இப்படி பெரிய ஆளாக ஒரு காலத்தில் ஒரு பெரிய செல்வந்தராக ஆயிடுறாரு. அவர் காரு, பங்களா, வீடு, வாசல் எல்லாம் வந்துடுது. அந்த வீட்டில் பங்களாவில் உட்காந்துருக்காரு. வீட்டில் உட்காந்துருக்கப்ப இவ்வளோத்துக்கு காரணம் இந்த ஓட்டை நாணயம் நம்மகிட்ட வந்தது இல்லையா? இதுக்கு பிறகு தான் நமக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாணயத்தை எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விரித்து பார்க்குறாரு. பார்க்குறவருக்கு அதிர்ச்சி, அந்த நாணயத்தை அன்னைக்கு காணும். ஒரு புது நாணயம் அதில் இருக்குது. அவர் மனைவியை கூப்பிட்றாரு, இங்கே வா, என்ன ஆச்சு, இந்த நாணயம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதுக்கு அவங்க சொன்னாங்க, மன்னிச்சிருங்க, நான் உங்கள் கோட்டை எடுத்து துவைச்சேன், அப்போ அதை எடுத்து விரித்து பார்த்தேன், அந்த நாணயம் உருண்டு போய் சாக்கடையில் விழுந்துட்டு, அதனால நீங்கள் தேடுவீங்களேன்னு ஒரு புதிய நாணயத்தை அதில் வச்சு மடித்து வச்சுட்டேன் அப்படின்னாங்க. அவர் கேட்டார், இது எப்போ நடந்தது அப்படின்னாரு. நீங்கள் இந்த நாணயத்தை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கல்ல, அதுக்கு அடுத்த நாளே நடந்தது அப்படின்னாங்க. அப்போ தான் இவருக்கு ஒரு உண்மை புரியுது. இவ்வளோ நாளும் இந்த நாணயம் வந்ததுனால அதிர்ஷ்டம் வந்ததுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அந்த நாணயம் வந்ததால் அதிர்ஷ்டம் வரல, அதிர்ஷ்டம் வந்துட்டுன்னு ஒரு நம்பிக்கை நம்மகிட்ட வந்தது. அந்த தன்னம்பிக்கை நம்மகிட்ட வந்ததுனால தான் இவ்வளோ உயர்வு. இந்த தன்னம்பிக்கை தான் இவ்வளோ உயரத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவருக்கு அன்னைக்கு தான் நினைக்கிறாரு. அதுக்கு பிறகு எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் நம்பிக்கையோடு ஆரம்பிக்கிறார். நாம் செஞ்சு முடிச்சுருவேன் அப்படின்னு நம்பிக்கையோடு செய்கிறாரு. அந்த காரியத்தை வெற்றி அடைகிறாரு. இதுதாங்க அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா? தன்னை பற்றி தனக்கு என்ன இருக்குது அப்படின்னு தெரிகிறது. தனக்குள்ளே இருக்கிற சக்தியை அந்த தெரிஞ்சுக்கிற நம்பிக்கை இருக்கு பாருங்க. தன்னை அறிந்து கொள்ளுதல். நம்மை பற்றி அறிந்து கொண்டால் வாழ்க்கையில் உயர்ந்து போயிடலாம். இதை தான் அழகாக அன்னைக்கு பாடலில் சொல்லியிருப்பாங்க. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறியால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் உணர்ந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். தன்னை இப்படி இந்த பாடல்களை எளிமைப்படுத்தி நல்ல கருத்துக்களை கொடுத்தது தான் இந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லி இவங்க பேசுகிறாங்க. இப்போ இவங்களுக்குள்ள மோத விட்டு நானே சொல்லிட்டு இருந்தால் எல்லா கருத்துக்களையும் நானே சொல்லிடக்கூடாது. இவங்க சொன்னதுக்கு பிறகு நம்ம என்னென்னு முடிவுக்கு வரலாம். இப்போ இவங்களை பேச விட்டுறலாம். பேசுகிறதுக்கு முன்னாடி மிக விரைவாக இந்த பட்டிமன்றம் ஒரு எக்ஸ்பிரஸ் பட்டிமன்றம் மாதிரி போகணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் உங்களுக்கு வச்சுருக்கேன். ஏன்னா இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டுக்கு போடுவாங்க அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுங்க. அதேபோல் இசையாக இருக்கணும், நல்ல ஒரு பாடலாக இருக்கணும்னு சொல்லிட்டு தம்பி மாதவன் அவர்கள் அருமையான
அந்த கீபோர்டை வாசிக்கிறவங்க, அது மாதிரி பேடு இசைக்கலைஞர், தபேல இசைக்கலைஞர், இவங்கெல்லாம் மிகப்பெரிய கலைஞர்கள். அவங்க தான் இந்த நிகழ்ச்சியை மிக அருமையாக எடுத்து கொடுப்பது. அதே போல் ஆடியோ, ஓம் சக்தி ஆடியோ, இந்த பக்கத்தில் எந்த பேச்சாளர் வந்தாலும் எனக்கு தெரியும் ஓம் சக்தியை பற்றி. ஆனாலும் வெளியிலேருந்து வர்ற பேச்சாளர் கூட ஓம் சக்தி போட்டிருக்கீங்களா சார் அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு அருமையான ஒரு ஆடியோவை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஒவ்வொரு பேச்சாளரும் அரை மணி நேரத்துக்கு மிகாமல் எடுத்துக்கொண்டு, ஒரு பேச்சாளர் என்ன மேடையில் பேசுகிறோம் அப்படிங்கிறத விட எதை பேசக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வெற்றிகரமான பேச்சாளர்களாக இருக்க முடியும். ஒரு முறை இந்த நாக்கை பார்த்து இந்த பல்லு சொன்னிச்சு தான், நீ ஒரு ஆள், நான் 32 பேர், நான் ஒரு வார்த்தை, நான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்தாலும் நீ அவ்வளோதான் காலி அப்படின்னு சொல்லி இந்த நாக்குக்கிட்ட சொல்லுது. அந்த பல்லு எல்லாம் 32 பல்லும், நாங்கள் 32 பேர் சேர்ந்து கடித்தோம்னா நீ காலி அப்படின்னு. அதுக்கு அந்த நாக்கு சொன்னது, நீ 32 வேலை இருக்கலாம், நான் ஒரு ஆள் தான், ஆனால் நான் ஒரு வார்த்தை தப்பாக பேசணும்னு வை, நீ 32 பேரும் காலி அப்படின்னுச்சது. ஏன்னா ஒரு வார்த்தையை தப்பாக பேசிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதனோட விளைவுகள் அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற பேச்சாளர்கள் எல்லாருமே ரொம்ப அற்புதமான பேச்சாளர்கள், தொடர்ந்து மேடைகளில் பயணித்து கொண்டிருப்பவர்கள், அருமையான அந்த நிகழ்ச்சியை இங்கே கொடுக்கறதுக்கு வர்றாங்க. முதலாவதாக அறிவுரையே என்ற தலைப்பில் தன்னுடைய வாதத்தை தொடங்கி வைப்பதற்காக அருமை சகோதரர் கட்டிமேடு ஆதிரங்கம் சாகுல் அமீது ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, பூங்காரியே வேப்பிலக்காரி,
உந்தன் காடு ஆகாய மாரியம்மா. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூடியூப்லாம் அவங்க அந்த ஒரு ஆசிரியர் என்ற அடிப்படையில் அந்த குழந்தைங்களுக்கு எப்படி பாடம் சொல்கிறாங்களோ இல்லையோ ஒவ்வொருவரும் கேட்கும்போது அது ஒரு படிப்பினை அவங்க கொடுக்குறாங்க. அது மாதிரி தான் நானும் இப்போது அறிவான பாட்டை ஐயா எனக்கு கொடுத்துருக்குறாங்க. சினிமாவில் இருக்குது பாட்டு, நாட்டுப்புறத்தில் நிறைய நாட்டுப்புற பாட்டு இருக்குது. இதில் என்ன கருத்தை அப்படி சொல்லிட்டாங்க, என்ன அறிவுரையை சொல்லிட்டாங்க, சினிமானா ஜாலி தானே அப்படின்ட்டு எதிரணியில் உள்ளவங்கெல்லாம் சொல்ல வந்திருக்காங்க. நீங்கள் தான் அறிவுரை. ஆமாம், நான் அறிவுரையை சொல்லி இந்த காலத்தில் யாரும் அறிவுரை கேட்குறா, இருந்தாலும் அது எப்படியெல்லாம் நான் என் பாட்டை கேட்டாலே போதும், அது அருமையாக வந்துடும். அறிவு இயற்கையாக இருக்கிற அறிவை நாம் என்ன செய்கிறோம், கொஞ்சம் அப்பப்போ ஞாபகப்படுத்துகிறோம். அந்த மாதிரிலாம் பாட்டு இருந்துச்சியா கேளுங்க அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்கள் ரசிக்கும்படியாக பாட்டுகளை நாங்கள் கொடுப்போம். அதே போல் இசை பாருங்கள், அடா 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 அடா, இன்றைக்கி அப்படியே இசை வெள்ளம். மாதவன் சார் வந்திருக்காரு, கீபோர்டு. இந்த பாருங்கள், எங்கள் பகுதியில் உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் இசை கற்றுக் கொடுத்துருக்காரு. நான் இப்போயே சொல்லிட்டேன், ஆமாம் அன்றைக்கி யூடியூப்பில் வந்துடுச்சு, நான் கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால நானும் கீபோர்டு கற்றுறதுக்கு வரப்போகிறேன். ஆமாம் ஆமாம், இல்லை அவர் என்னங்கிறீங்க, அந்த திருத்துறைப்பூண்டி கோயிலில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு நிகழ்ச்சி நடக்கும்போது பிள்ளைங்களை வச்சே இசை நிகழ்ச்சி நடத்துவார். அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த கலைஞர் மாதவன் அவர்கள், நம்ம பகுதியினுடைய அருமையான கீபோர்டு. அதே போல் சார் பாலு சார் வந்திருக்காங்க, அருமையான பாடுனா அப்படி கலக்குவாங்க, அப்படி இருக்கும் பாருங்கள், நிகழ்ச்சியில் பாருங்கள். அதுபோல் ரவி அண்ணன், எங்கே போனாலும் நானும் எங்கள் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் கூட அண்ணன் அழைச்சிட்டு போவேன். அவங்க ஆமாம், அவங்க யார், நான் ஒரு அனீஃபாவுக்கு இது வாசித்தவங்க தபேலா. அதனால் அந்த பாடல்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான பாடல்கள் அது எப்படி இருக்கும்னு தெரியும், சிறப்பாக இருக்கும். அதை போல் இன்றைக்கி அருமையான, எங்களுக்கு எப்போதும் இந்த பகுதி வந்துட்டாலும் ஓம் சக்தி தான். ஆமாம், அதனால் சிறப்பாக இருக்கும். அவங்கள்ட்ட எதையும் சொல்ல வேண்டியதில்லை, அவங்க பாட்டுக்கு அழகாக வச்சுருவாங்க. இந்த கோயில் நிர்வாகத்துக்கும் நிர்வாகத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், ஊர் பெரியவர்கள், தாய்மார்கள், இளைஞர்களும் நிறைய கோயில்களுக்கு வரணும், தொடர்பாக இருக்கணும்னு நான் எப்போதும் சொல்லுவது உண்டு. சரி, இப்போ நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருவோமா? நடுவரை வாழ்த்தி ஒரு அழகான பாடல். அழகு 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 எங்கள் நடுவர் அழகு, அவர் பாட்டை கேட்க கூடியிருக்கும் அன்பர்களும் அழகு, நண்பர்களும் அழகு. அழகு 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 எங்கள் நடுவர் அழகு, அவர் பாட்டை கேட்க கூடியிருக்கும் அன்பர்களும் அழகு, நண்பர்களும் அழகு. இருபுறமும் பேசுகின்ற பேச்சும் அழகு, இருபுறமும் பாடுகின்ற பாட்டும் அழகு, அதை இனிமையோடு இசையை தரும் அன்பர்களும் அழகு. இருபுறமும் பேசுகின்ற பேச்சும் அழகு, அதை இனிமையோடு இசையை தரும் அன்பர்களும் அழகு, பொறுமையோடு கேட்கின்ற நண்பர்களும் அழகு, பொறுமையோடு கேட்கின்ற நண்பர்களும் அழகு. ராம கோவிந்தன் காடு ஆகாச மாரியம்மன் அலங்காரம் அழகோ அழகு, அழகு 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 எங்கள் நடுவர் அழகு, அவர் பாட்டை கேட்க கூடியிருக்கும் நண்பர்களும் அழகு, நண்பர்களும் அழகு. ஆமாம், நிறுத்துங்கோ நிறுத்துங்கோ, சூப்பராக இருக்குது. காலையில் எந்திரிச்சோன்னே நம்ம பையனோடலாம் அழகாக வந்திருக்கான். காலையில் எந்திரிச்சோன்னே என்ன பண்ணுறான் தெரியுமில்ல, அவன் பல்லு தேய்க்கிறானோ இல்லையோ, செல்லை தேய்க்கிறான். அவன் எல்லாரும் தானே தேய்க்கிறான். நம்ம பெரியவங்களேருந்து சின்ன பிள்ளை வரலையும் நமக்கெல்லாம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுங்கய்யா. நம்ம பேர பிள்ளைகிட்ட கொடுத்தோன்னு வச்சிங்களேன், அவன் எடுத்து அப்படியே பிரித்து அப்படியே மேய்ஞ்சிருவான். தாத்தா உனக்கு ஒன்றும் தெரியாது தாத்தா, ஒதுங்கு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இருக்கிறான். ஒரு நாள் வகுப்பறைக்குள்ளே போனேன், என்னடா படிச்சுட்டு என்னடா பண்ண போகிறேன்னே. படிச்சுட்டு என்ன சார் பண்ணுவாங்க, மூடி வச்சிருவேன் சாருங்கிறான். சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுவான்.
இந்த பெரிய பசங்க இருக்கிறானோ பாருங்க, அவன்கிட்ட தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். +2 படிக்கிற பசங்க ஏன்னு வருவான், சார் அப்படிமா, ஏன்டா லேட்டுன்னு, லேட்டா லேட்டு சார் அப்படிங்கிறான். ஹெட்மாஸ்டர் பார்த்தியாடா என்ன, ஹெட்மாஸ்டர் பார்க்கணுமா சார் அப்படின்னா, போய் பார்த்து வாடா என்ன. போனால் வந்துட்டான். என்னடா போனால் உடனே ஓடியாந்துட்டானே, ஹெட்மாஸ்டர் பார்த்தியாடா என்ன, சார் பார்த்துட்டேன் சார், நீங்கள் பார்க்கத்தானே சார் சொன்னீங்க, அவர் உள்ளே உட்காந்துருந்தார் சார், நான் பார்த்துட்டு வந்துட்டேன் சாருங்கிறான். இப்படி பிள்ளைங்களாம் நம்ம பார்த்துக்க வேண்டியா இருக்குது. அதோட ஹெட்மாஸ்டர் போஸ்ட் எனக்கு வந்துச்சு, ஆசையோடு இருந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு இந்த மாதிரி ராத்திரியெல்லாம் நிகழ்ச்சிகள் எங்கே போகிறதுனால இதெல்லாம் வேணாம், நமக்கு ஒதுங்கி இருப்போம் அப்படின்ட்டு அப்படி இருந்துட்டேன். இல்லாட்டி 1 வருஷம் அது வேலை பார்த்துருந்தேன்னு வச்சுங்க, இன்றைக்கி 10,000 ரூபா கூட கிடைக்கும் பென்ஷன் ஆகுது. இன்னைக்கு பசங்க எப்படி இருக்கிறான்னு இடையெல்லாம் கிராஸ் பண்ணுறாங்க. பண்ணுங்க. ஒரு பையன் என்கிட்ட வந்து கேட்டான், உண்மையாகவே கேட்டது. உண்மை சார், செல்ஃபோன் ரிப்பேர் ஆகிட்டு சரி பல் டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போனாங்க. எதுக்கு அப்படின்னா, எனக்கு உண்மையாவே ஒன்றும் புரியலை. ஏன்டா அப்படின்னா, ப்ளூடூத் பிரச்சனை சார் அது அப்படிங்கிறான். அடாடே, என்ன மாதிரி இருப்பானுங்கிறீங்க. அந்த பையன் சொன்னான், 2 பேர் பேசிக்கிட்டான், சாருக்கு ஹெட்மாஸ்டர் போஸ்ட் வந்துச்சாண்டா அப்படின்னா. என்னமோ சொல்ல போகிறான்னு நினச்சேன். அவன்கிட்ட சொல்கிறான், டீ மாஸ்டர் டீ போடுவார், புரோட்டா மாஸ்டர் புரோட்டா போடுவார், ஹெட்மாஸ்டர் எப்போடா மண்டையை போடுவாருன்னு நான் பாருங்க. அன்னையோட ஜோ ஏப்பா தலையை கல்லெதிக்கு போட்டுருவான் போல இருக்கேன்ட்டு உடையாந்துட்டேன். நீங்கள் டாக்டரை சொன்னோன்னே தான் எனக்கு டாக்டர் நகைச்சுவை ஞாபகம் வந்துச்சு. அது விட்ட போட்டுட்டு ஆரம்பிச்சிடுறேன். டாக்டர்கிட்ட போனால் ஒருத்தவன், டாக்டர் எல்லாருக்கும் சாப்பிட்ட பிறகு தானே டாக்டர் ஏப்பம் வரும். ஆமாம், எனக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஏப்பம் வருது டாக்டர் அப்படின்னா. அப்படியா, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை தம்பி, அதுக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க தம்பின்றாரு. அவர் எப்படி இருப்பார்? இப்படி சமயோகிதமாக சொல்ல தெரியணும். சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று, சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அதை திரும்பவும் வராம பார்த்துக்கோ. திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. திருடாதே பாப்பா திருடாதே. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருத்தை ஒழிக்க முடியாது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. திருடாதே பாப்பா திருடாதே. அறிவுரைன்னா எங்கள் பாட்டு அன்றைக்கி பட்டுக்கோட்டையார் சொன்னதாக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கிற பாட்டு வரையும் என்ன பாட்டு வரணும் உங்களுக்கு? இந்த கானா பாட்டில் கூட அழகழகான இதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கி பாட்டெல்லாம் டாப்பாக போயின்னு இருக்குது. ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு வருவான். பள்ளிக்கூடத்து பாடம் மாதிரி பாட்டு கொடுத்தான். தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. இப்போ என்ன பண்ணான் தெரியுமா பயலுவா? இந்த நல்ல நல்ல பிள்ளையெல்லாம் விட்டுட்டான். சார் நீங்கள் வச்சிங்க சார் நல்ல நல்ல பிள்ளையெல்லாம். இன்னொரு வரி இருக்கும்ல, அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. இப்படி நல்ல நல்ல பிள்ளைகளாக பாடிட்டு இருந்தோமா. இப்போ அந்த டிக்கா போடுறதுக்காக வர்றாங்க பாருங்க.
டிக்கா போடுறதுக்கு அதுக்காக ஒரு பாட்டு கொடுத்துருக்கான் பாருங்க. இப்போ பயலுக்கு நான் ரொம்ப 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 நல்லா புள்ள இல்லை, ரொம்ப 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 நல்லா புள்ள இல்லை, நான் ரொம்ப 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 நல்ல புள்ள இல்லை, டிக்கா 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 டக்கா 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 டிக்கா 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 டிக்கா. இப்போ என்னதுக்குன்னா பசங்களுக்கு சார் நீங்கள் நல்ல பிள்ளைன்னா நாங்கள் தான் எங்களுக்கே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டோமே. ரிட்டையர் ஆகி 10 வருஷம் கழிச்சு பாடுற பாட்டாங்க அதெல்லாம். பசங்க சொல்கிறான்ல அவன் சொல்கிறத நம்ம கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா பையனுவ அந்த காலம்ல இந்த காலம் அப்பா பையன்கிட்ட சொன்னா பாருங்கள் எப்படியெல்லாம் வார்த்தை ஜாக்கிரதையாக விடணும் பிள்ளைங்கள்ட்ட. பையன் சொன்னான் அப்பா உன் தலையை நரைச்சி போயிருக்குண்டான். ஏன்ப்பா நரைச்சி போயிட்டு நல்லா இவர் சும்மா இருக்க வேண்டியது தானே, ஏதோ வயசாகிட்டா நரைஞ்சி போச்சுடான்னு சொல்ல வேண்டியது தானே. இவர் என்ன பண்ணார், ஒன்னால தான்டா சனி முடிச்சுப்பல, ஒன்னால தான்டா அப்படின்னாரு. என்னாலப்பா ஏன்பா அப்படின்னா அவர் சொன்னார், அப்போது பிசுராந்தையார்னு ஒருத்தர் இருந்தாராண்டா, இலக்கியத்திலாம் சொல்லியிருக்கிறாங்க, நல்ல மனுஷன், அவர் கடைசி வரையும் அவருக்கு நிறைய உழுவலையாண்டா. அப்போ அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஏன் உனக்கு நிறைய உழுவலைன்னு கேட்ட உடனே அவர் சொல்லியிருக்காரு, என் மனைவி நல்லவள், என் பிள்ளைங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க, என்கிட்ட வேலை பார்க்குறவங்கெல்லாம் நல்லவங்க, என் உறவினர்கள்லாம் நல்லவங்க, எங்கள் ஊரில் உள்ளவங்களாம் நல்லவங்கன்னு எல்லாரையும் சொல்லியிருக்காரு நல்லவங்கன்னு. அதனால் என்ன ஆகிட்டு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ப்ரெஷரும் இல்லை, அதனால் எனக்கு தலையில் நிறைய இல்லைன்னு இருக்கார். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்கள். இந்த பைய விடுவானா, கெட்டிக்கார பசங்கள்லாம் இந்த காலத்தில் அவன் சொல்லியிருக்கிறான், இப்போ தான்ப்பா எனக்கு புரியுதுன்னு இருக்கான். தாத்தாவுக்கு ஏன் ரொம்ப நிறையா இருக்குன்னு இப்போ தான்ப்பா புரியுதுன்னு இருக்கான். எப்படி தாத்தா பேச்சை அப்பா கேட்கலையாம், அதனால் ஓன் பேச்சை நான் கேட்காம இருக்கிறேங்கிறான். இப்படி இருக்கிறான் பசங்க. இவங்களுக்கெல்லாம் பாடல்கள் மட்டுமல்ல, நல்ல செய்திகளை அழகாக சொல்லும்போது அவன் கேட்டுக்குவாங்க. அவன் மோசமானவன் இல்லை. அம்மாயின் அத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்க தூளி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலை துவட்ட பார்த்தாலே சேர்த்து வைக்க வேணும், நான் செத்தாலும் என்ன போத்த வேணும். அத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்க தூடி கட்டி ஆடு ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலை துவட்ட பார்த்தாலே சேர்த்தணைக்க வேணும், செத்தாலும் என்ன போத்த வேணும். இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதும் உன் தேரதானே, பண்ண பூஞ்சோலதானே, வெறுந்தர விரிப்பினிலே நான் படுத்து கிடந்தாகும் உன் சேலதானே, பண்ண பூஞ்சோலதானே. ஈர சேலை காயும் போது பானம் எல்லாம் தெரியும், இத்து போன சேலையிலே சோகக்கதை புரியும், கவி கொண்டு போதையிலே கட்டாட வேணும், நீ சேலைகளை இறைச்ச தண்ணி சக்கரையா இனிக்கும், சக்கரையா இனிக்கும். அத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல தூளி கட்டி ஆட தொட்டில் கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க கரைக்கு போய் ஆத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல புதுசா பாடினா. பழசுலே கொஞ்சம் பழசா இருந்தாலும் அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே, நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மா
இருக்காளே தன் பிள்ளையினுடைய வயிற்றை தான் பார்ப்பா. ஏய் சாப்பிட்டு போடா, சாப்பிட்டு போடா. லீவு நாளில் ஓடுவான் விளையாடுறதுக்கு, சாப்பிட்டு போடா கொஞ்சம் அப்படின்பா. ஆனால் தந்தை என்ன பண்ணுவார் தெரியுமா? வீட்டுக்குள்ளே வந்தோடனே பையன் எடுத்து வச்சு படித்தானான்னு கேட்பார். தன் பிள்ளை நல்லா வரணுங்க, தன்னை விட உயர்வாக வரணும் அப்படிங்கிற தந்தை அது வெளியிலே இருக்காது, உள்ளத்தில் இருக்கும். அந்த கண்டிப்பை பார்த்து அந்த பையன் பயப்படுவான். அப்பா எப்படி இருக்கிறாரே நினப்பான். ஆனால் அதுக்காக அவர் படுகிற அந்த சோதனையை ஒரு பாட்டில் நாட்டுப்புறத்தில் கொடுத்தான் பாருங்கள். என்ன மாதிரி அந்த பாட்டை பள்ளிக்கூடத்துலலாம் பாடினோம்னா பிள்ளைங்க அழுதுட்டு எங்கள் அப்பாவை பற்றி நான் எவ்வளவோ நினச்சேன், அவர் படுற கஷ்டத்தை நினச்சி நான் இப்போது கண்ணீர் வெடிக்கிறேங்கிறான். அப்பா கையை பிடிச்சி நடந்தா தெரு அழகாக மாறும், அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கீரும். பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு, பிச்சி பூவை போலத்தான் எங்கப்பா சிரிப்பாரு. அப்பா கையை பிடிச்சி நடந்தா தெரு அழகாக மாறும். சட்டை போட்டதில்லை, கால் செருப்பும் கேட்டதில்லை, பாய் விரிச்சு படுத்ததில்லை, பட்ட கடனால் தூக்கமில்லை. மேல் சட்டை போட்டதில்லை, கால் செருப்பும் கேட்டதில்லை, பாய் விரிச்சு படுத்ததில்லை, பட்ட கடனால் தூக்கமில்லை. உப்பு முட்டை தூக்கிக்கிட்டு ஊர் ஊரா நடப்பாரு, உறங்கினாலும் எழுப்பி விட்டு தின்பண்டங்கள் கொடுப்பாரு. தலைக்கு என்ன தேய்ச்சதில்லை, கண்ணாடிய பார்த்ததில்லை, அவர் உழைச்சி உழைச்சி களைச்சதில்லை, உள்ளங்கையிலே ரேகையில்லை. அப்பா கைய பிடிச்சி நடந்தா திரு அழகாக மாறும், அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கீரும். பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு, பிச்சி பூவை போலத்தான் எங்கப்பா சிரிப்பாரு. அப்படி தந்தையை பிள்ளைகள் உணர முடியும். அவர் வெளியில் காட்டிக்க மாட்டார். ஆனால் தான் அழுக்கு சட்டை போட்டிருந்தாலும் தன் பிள்ளை மினிஸ்ட்ரு ஒயிட்டோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சி அழகான உடைகளை கொடுக்க தாயும் தந்தையும் ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்ட தாய் தந்தையை இன்றைக்கி பிள்ளைங்கள்லாம் ஒதுக்கி தள்ளுறான். ஆனால் ஒரு விஷயம் புதுக்கவிதையில் ஒருத்தன் எழுதியிருக்கிறான், பிள்ளைங்க இன்றைக்கும் இருக்கிறான் நல்ல பிள்ளைங்க. அவன் என்ன எழுதுறான் தெரியுமா? நான் அடுத்த பிறவியில் கால் செருப்பாக பிறக்கணுங்கிறான். கால் செருப்பாக நான் பிறக்கணுமா? உங்கள் காலுக்கு நான் செருப்பாக இருப்பேன். உங்களை என்னை 10 மாதம் சுமந்த இந்த தாயை என் காலடியிலே அப்படி அவங்க காலில் இருந்து அவங்கள நான் தாங்குவேங்கிறான். அப்படிப்பட்ட அன்பான பிள்ளைகளை இருக்கத்தான் செய்கிறாங்க. எனவே பெற்றவர்களை எந்த காலத்திலும் ஒதுக்கி விடாதீர்கள், அவர்கள் மிக உயர்ந்தவர்கள். சரி, இப்போ காதலில் சில அறிவுரைகளை. காதல்னா என்னங்க அப்படி எப்படி பார்க்குறீங்க? இன்னும் மேட்டரே ஆரம்பிக்கல. காதல் எப்படி இருக்கு தெரியுமா? காதல் வந்துட்டா ஐயா, காதல் வந்துட்டா காலு நிலத்தில் நிற்காதுங்கிறான். ஜோப்பில் பர்ஸில் காசு நிற்காது, செல்லில் சார்ஜ் நிற்காது. அப்போ எங்கே நிற்பான்? ரோட்டில் நடு ரோட்டில் தான் நிற்பான், நிற்பான். இப்படி தான் காதல் இருக்குது. விழுந்தா அருவி பறந்தா குருவிங்கிறான். ஒருத்தன் சொல்கிறான் தொலைஞ்சு போனால் மணி பரிசான் காதல்னா. தொலைச்சவன் அதோட காலியான், கிடைச்சவனுக்கு ஜாலியான். காதலில் கிடைச்சவனுக்கு ஜாலி, தொலைச்சவன் அதோட காலி. அப்படி இருக்கக்கூடிய காதலை எங்கள் பழைய பாட்டில், அது கண்ணதாசன் இருக்கார் பாருங்க, அது என்ன அழகாக கொடுத்துருக்காரு. கண்ணதாசனுடைய 100ஆண்டு விழா நடக்குது. ஒரு பாட்டுனாலும் பாட்டு அப்படி கொடுத்துருக்காரு. கண்ணதாசன் இறந்த போது எம்எஸ்வி என்ன சொன்னாராம் தெரியுமா? அடா அவர் பாட்டை தான் இவர் இசையமைச்சார். எத்தனை பாடல்கள். அப்போ சொல்கிறாரு, இந்த இசைக்காரங்க தெரிஞ்சுங்க, அவங்க சொல்கிறாரு பாருங்க, நான் விதவையாகி விட்டேங்கிறார். யார்? எம்எஸ்வி சொல்கிறார், கண்ணதாசன் இறந்ததனால் என் விரல்கள் விதவையாகி விட்டனங்கிறாராம்.
மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே தயக்கம் என்ன உங்க மௌனம் என்ன அன்பு காணிக்கை தான் கண்ணே கற்பனையில் வரும் கவிதையே நான் கேட்டதுண்டு கண்ணே உன் காதலுக்கே வரும் காணிக்கையில் நான் நினைப்பதுண்டு கண்ணா அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை நீ நான் தொடமாட்டேன் அன்னத்தில் இருக்கும் கிண்ணத்தை எடுத்து மது அருந்தாமல் விடமாட்டேன் உன்னையெல்லாம் ஒரு பெண்ணை நீ நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன் உள்ளம் இருப்பது என்னிடமே அதை உயிர் போனாலும் தரமாட்டேன் மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே மயக்கம் என்ன வரும் சலனம் என்ன அன்பு காணிக்கை தான் கண்ணே அன்பு காணிக்கை தான் கண்ணே இந்த இடத்துல உலகத்தின் தூக்கம் களையாதோ உள்ளத்தின் ஏக்கம் தொலையாதோ உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ ஒரு நாள் பகலும் முடியாதோ ஒரு நாள் பொழுதும் புலராதோ மேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான் கரை மேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான் கரை மேல் பிறக்க வைத்தான் கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ அலைகடல் மேலே அலையாய் அழைத்து உயிரை கொடுப்பவர் இங்கே ஒரு நாள் வருவார் ஒரு நாள் போவார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு ஜான் வயிறை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம் ஊரார் நினைப்பது சுலபம் கரை மேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் விழுங்க வைத்தான் கரை மேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான்
தரை மேல் பிறக்க வைத்தான். ஒரே ஒரு நாட்டுப்புற பாட்டு காதலை பற்றி அந்த இளைஞர்களுக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குமேங்கிறதுக்காக. ஓடக்கர ஓரத்தில் ஓடக்கர ஓரத்திலே உனக்காக காத்திருப்பேன், உன்னோட நான் ஒன்னா பேசணும், அதனாலே கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். ஓடக்கர ஓரத்திலே உனக்காக காத்திருப்பேன், உன்னோட நான் ஒன்னா பேசணும், அதனாலே என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். பகல தூக்கமில்லே ராசாத்தி உன் நினப்பு, போத்தி படுத்தாலும் போகவில்லை உன் சிரிப்பு. ராப்பகல தூக்கமில்லே ராசாத்தி உன் நினப்பு, போத்தி படுத்தாலும் போகவில்லை உன் சிரிப்பு. நீ எனக்கு போதுமடி நித்தம் ஒரு பாட்டெழுது, கண்ணால் கண்டால் பின்னால் மறையிரு, பக்கம் வந்தாக்கா அனல் பார்வே ஏனோ பாக்குற. நீ இருந்த போதும் அடி நித்தம் ஒரு பாட்டெழுது, கண்ணால் கண்டால் பின்னால் மறையிரு, பக்கம் வந்தாக்கா அனல் பார்வை ஏனோ பாக்குற. உனக்கர ஓரத்தில் உனக்காக காத்திருப்பேன், உன்னோட நான் ஒன்னா சேரணும், அதனாலே எனக்கு முன்னே வந்து நிற்க வேணும். இப்படி பிள்ளைகள் பெரியவர்கள் காதல் தத்துவம்னு அப்படி தொடங்கிக்கிட்டேன். கடைசியாக கோயிலில் எப்போதுமே நம்ம பக்தியை முடிக்கிறது. பொதுவாக மனிதர்களுக்கு பக்தி அவசியம். கோயிலுக்கு நம்ம பிள்ளைங்களோட குடும்பத்தோட விழாக்கள்லாம் அதுக்காக தான் பெரியவங்க அந்த காலத்தில் வச்சாங்க. உறவுக்காரங்கள்லாம் வருவாங்க, எல்லாரையும் சந்திச்சுக்குவோம், பேசுவோம், மகிழ்வோம், அதில் சம்பந்தங்கள் கூட உருவாகும். இப்படி அழகாக இருந்தது தான் விழாக்கள். அந்த விழாக்களிலே கோயிலுக்கு வருகிற போது நமக்கு நல்ல விஷயங்களும் இதுபோல் இயற்கையாக மகிழ்ச்சியாக பாடல்கள் மட்டுமல்ல, பக்தி சொற்பொழிவு, கதா காலட்சேபம், பிள்ளைகளுக்கு நல்ல ஆடல் பாடல் எல்லாமே இருக்க வேண்டியதான். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று வைங்க. எல்லா மக்களும் ரசிக்கக்கூடிய விதத்தில் எல்லாவற்றையும் வைத்து அவர்களுக்கு அன்பு பாராட்டுங்கள், மகிழ்ச்சிப்படுத்துங்கள், எல்லோரையும் அழைத்து வாருங்கள். அவர்களுக்கு நல்ல செய்திகளை நாம் இதன் மூலமாக பட்டிமன்றங்கள் மூலமாக நாம் சொல்ல முடியும். அறிவுரையான அழகான பாடல்கள் நிறைய இருக்கிறது. இன்றைக்கி வரையும் பாடல் வந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு நேரம் இல்லை என்பதனால ஒரே ஒரு விஷயந்தான், பக்தி என்பது மனசில் நிறைவாக இருக்கணும். அதுக்காக ஒரு செய்தி சொல்கிறேன். ஒரு ஞானி என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சீடர்களெல்லாம் அழைச்சிட்டு ஒரு ஊருக்கு போகிறார். அங்கே தங்குறாங்க, அவங்க உணவெல்லாம் கொடுக்குறாங்க. சில ஊரில் கொடுப்பாங்க, சில ஊரில் கொடுக்க மாட்டாங்க. வடலூருக்கு போனால் நான் போயிருக்கேன், அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அந்த மக்களுடைய அன்பு. ஒரு ஊருக்கு போனாங்க, யாருமே கூப்பிடல, தண்ணி கூட சரியாக கொடுக்கல. இவர் ரொம்ப வருத்தத்தோடு தான் இருந்தாங்க எல்லாரும். ஆனால் ஒன்றும் இல்லை. அடுத்த நாள் அந்த ஊரை விட்டு புறப்படுறாரு. புறப்படும்போது அந்த ஊர் மக்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறாரு. என்ன பிரார்த்தனை பண்ணார் தெரியுமா? இந்த மக்கள் நல்ல மக்கள் தான், அவங்க இந்த ஊர்லேயே இருக்கட்டும், நன்றாக இருக்கட்டும் அப்படின்ட்டு புறப்பட்டார். என்னையா ஒன்றுமே கொடுக்கல, இந்த ஊரில் இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும்னு சொல்கிறாரு இவருன்னு சீடர்கள்லாம் நினச்சாங்க. அடுத்த ஊருக்கு போனார், நம்ம ஊர் மாதிரி, நம்ம ராமகோவிந்தன் காடு. இந்த அழகான இந்த நேரத்தில் இந்த தகட்டூரை பற்றி சொல்லணும் சார். இன்றைக்கி உலகம் பூரா இந்த வானிலையை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார் செல்வகுமார். தகட்டூர்னால் இன்றைக்கி செல்வகுமார்னு ஆகிட்டா இல்லையா? அதை உண்மையிலேயே பாராட்டுறேங்க. உண்மையிலேயே மிக சிறப்பு. நாங்கள் கட்டிமோட்டில் இன்றைக்கி நாங்கள் பெருமையாக நெல் ஜெயராமனை சொல்லிகிட்டு இருக்கோம்ல, என்னுடைய நண்பர் தான் அவர், என் வயசுக்கு உள்ளவர். ஆனால் ஒரு நோயினால் அவர் இறந்துட்டாரே தவிர அவருடைய அந்த இதெல்லாம் இன்றைக்கி வரையும் அவருக்கு ஒரு தனித்துவம் கிடைக்குதுல்ல, அதுதான் முக்கியம். இப்போது எங்கள் ஊரில் இப்போ இன்றைக்கி மத்தியானம் கூட சாப்பிட்டுட்டு எங்கள் ராமசாமி அண்ணன் கடை வீட்டில் தான் சாப்பிடுவேன் தினமும். இங்கே இருக்கிறப்போ ஊரில் நான் சென்னையில் இருக்கிறேன், இங்கே வரும்போது சொல்கிறேன், அங்கே கட்டிமட்டில் சாப்பிடுவேன். உறவினர் கூட பக்கத்தில் இருக்கிறதா சொன்னாங்க. அவ்வளோ அழகாக சாப்பாடு, வீட்டு சாப்பாடு மாதிரி நான் வீடு மாதிரி நினச்சிட்டு போய் சாப்பிடுவேன். அந்த மாதிரி அன்பு பாராட்டுகிற இடம் இருக்குது பாருங்கள், அது மிக பெருமையாக இருக்கும். அப்படி தகட்டூரும் பெருமைக்குரியது. அதை போல் அந்த எல்லா மக்களும் உணவு கொடுத்து எல்லாருக்கும் நல்லா கவனிச்சிக்கிட்டாங்களாம். அப்போ அடுத்த நாள் அவர் பிரார்த்தனை பண்ணுறாரு. என்ன பிரார்த்தனை பண்ணார் தெரியுமா? இந்த மக்கள் மிக நல்லவர்கள்,
இவர்கள் இந்த ஊரில் மட்டுமல்ல எல்லா ஊருக்கும் போகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணாராம். இந்த சீடர்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல. என்னையா இது, ஒன்றுமே கொடுக்காதவன இந்த ஊரில் இருக்கணுங்கிறாரு, எல்லாம் கொடுத்தவரை அடுத்த ஊருக்கெல்லாம் போகணுங்கிறாரு, என்னன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், அந்த மக்கள் தன்னோடு தன் வாழ்க்கை முடிந்தது என்று நினைக்கிறார்கள், எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்கிற நல்ல எண்ணம் படைத்தவர்களாக இந்த ஊர் மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லா ஊருக்கும் போனாங்கன்னா எல்லாத்துக்கும் தர்மம் செய்வாங்க. அதுதான் நான் அடிக்கடி சொல்கிறது. பிள்ளைங்களுக்கு பெரியவர் தாய்மார்கள் கவனிங்க, வீட்டில் வந்து யாராவது ஏதாவது உதவி கேட்டோ அல்லது பிச்சை பெறுவதற்காக வந்து நிற்கிறாங்க வயசானவங்க, அவங்களுக்கு கொடுக்கும்போது பிள்ளை கையில் கொடுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அப்போ தான் அந்த தர்மத்தினுடைய உயர்வும் சிறப்பும் அவர்களுக்கு தெரியும். பிள்ளைகள் வளருகின்ற நேரத்தில் அவர்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி தாயும் தந்தையுமாக இருந்து தன் பிள்ளையை வளர்த்து உருவாக்கி சிறப்பு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லி என்னுடைய பக்தி பாடலோடு நான் நிறைவு செய்கிறேன். அறிவுரை எல்லா பக்கமும் நிரம்பி கிடக்கு. தெய்வத்தை நினைக்கிற போது மனம் தூய்மையாகும். அந்த தூய்மையினாலே நம்ம வாழ்க்கை இனிமையாகும். கோடி மலைகளிலே கொடுக்கும் மழை எந்த மழை, தோங்குமணி நாட்டினிலே குளிர்ந்த மழை எந்த மழை, தேடி வந்தார் இல்லமெல்லாம் செழிக்கும் மழை எந்த மழை, தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருத மலை. மருதமலை மருதமலை முருகா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குளம் காக்கும் வேலையா ஐயா, மருதமலை மாமணியே முருகையா, மனமிகு சந்தனம் அழகிய குங்குமம், மனமிகு சந்தனம் அழகிய குங்குமம் ஐயா உனது மங்கள மந்திரம், மருதமலை மாமணியே முருகையா. தைப்பூச நாளில் தேருடன் திருநாளும் பக்தர்கள் கொண்டாடும் கந்தையா, தைப்பூச நாளில் தேருடன் திருநாளும் பக்தர்கள் கொண்டாடும் கந்தையா, மருதமலை மாமணியே முருகையா. கோடிகள் குவிந்தாலும் மகனை மறவே, நாடியுள் வினை தீர நான் வருவேன், நாடியுள் வினை தீர நான் வருவேன், அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுப்பினும் இம்முனை எட்டுவேன், மருதமலை மாமணியே முருகையா. திருமகன் முத்து குமரனை மறவேன் நான் மறவேன், பக்தி கடன பற்றும் பெருகிட வருவேன் நான் வருவேன், பரமணி திருமகனே அழகிய தமிழ் மகனே, காண்பதெல்லாம் உனது முகம் அது ஆறுமுகம், காலமெல்லாம் எனது பயம் உருகுது முருகா, அதிபதியே சரவணனே அருளிதியே குருபரனே, மலையது பனியது நதியது கடலது சகலமும் உனதொரு கருணையின் வழிவது, மழையது நதியது கடலது அணையது சகலமும் உனதொரு கருணையின் வடிவது, வருவாய் புகழே மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குளம் காக்கும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா. என்று சொல்லி
இந்த பாடல் சோமு அண்ணன் பாடும்போது மயக்கம் வந்துருச்சான் அவருக்கு. என்னை பாடும்போது சில நடுவர்கள்லாம் சொல்லுவாங்க, ஏன் சார் இவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு பாடுறீங்கன்னா, இந்த பாடல் இந்த உணர்வோடு பாடினா தான் அதற்குண்ட தனித்துவம் இருக்குது. அப்படி பாடி இந்த உயிர் போனாலும் பரவாயில்ல. ஆமாம், அதனால் அந்த பாடல்களுடைய உயிரும் உணர்வும் பாடல்களில் இருக்குது. நல்ல அறிவுரையை நம்முடைய பெரியவர்கள் நிறைய ஆயிரக்கணக்கான பாடல்களில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பாடல்களை சொன்னால் இன்னைக்கு விடிய விடிய நான் பாடிட்டு இருப்பேன். அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் எல்லோருக்கும் நான் மட்டும் பேசலை என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பை தந்த எங்களுடைய இந்திரஜித் சார், அவங்க சாதாரணப்பட்ட ஆள் இல்லை, அடக்கமாக அமைதியாக எல்லா பாட்டும் அவங்க பாடுவாங்க. இதை விட அழகாக நல்லா பாடக்கூடியவர்கள் தான். செய்திகளையும் உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான செய்திகளையும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவருக்கு நம்முடைய நன்றியும் வாழ்த்தையும் சொல்லி, நிறைந்த அவையில் பெரியவர்களுடைய நிகழ்வை மனம் நிறைவோடு தருகின்ற நேரத்தில் இந்த ஊர் சிறப்போடு வாழ வேண்டும். ஊர் மக்கள் சிறப்பாக நல்ல விதமாக கவனிக்கிறாங்க. இந்த மக்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும், அவர்கள் தொழில் மேம்படணும், நல்லா சிறப்பாக எல்லாரும் இருக்கணும். தன்னுடைய பிள்ளை மீது அன்பு செலுத்தணும். பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய தவறுகள் இளமையிலே அப்படி தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லி அவர்களை உயர்த்துங்கள், வாழ்க்கை இனிதாகும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.